ஐயா இந்த படம் வந்தா உதயநிதியால சைனிங் பண்ண முடியாது. ஐயா இந்த படம் வந்தா உதயநிதி முதலமைச்சர் கனவுட்ட பகிர்ந்து போயிடும். ஐயா நீங்க ஏற்கனவே அதிமுக அன்கோ போட்டு சசிகலா அதிமுக வந்துடக்கூடாது, பிஜேபியில சும்மா நடிச்சிட்டு இருங்க, எல்லா திட்டமும் ஃபெயிலியர் ஆயிரும். மற்ற நடிகர்லாம் நடிகராக இருப்பாங்க, இப்ப விஜய் அவர்கள் நடிகர் பிளஸ் முதல்வர். கரூர்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் அவர் பண்றாரு, அங்க போய் நாங்க எப்படி படப்பிடிப்பு நடத்த முடியும்? அது சினிமால பயன்படுறது தப்பு ஒண்ணு இல்லையா, இல்ல ஒண்ணு தப்பு இல்லையா, என்ன தப்பு இருக்குது? ஏடிஜிபியாக இருந்த லத்திகா சரணுக்கு டிஜிபியாக போஸ்டிங் கொடுத்தாங்க தெரியுமா? ஆக ஜனநாயக படம் 23ஆம் தேதி ஒரு மாறுபட்ட கோணல்ல தேசம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு அம்சமாக இந்த படம் அமையும். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு சி.வி. ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த படம் எடுத்து எல்லாமே ரெடியாது ரிலீஸ் பண்ற டைம்ல வந்துட்டு ஒரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு போகுது அப்படின்னாங்க, இன்னொரு பக்கம் வந்து சென்சார் போர்டு வந்துட்டு இந்த காட்சிலாம் இருக்கக்கூடாது, இந்த குறிப்பிட்ட சீன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, இந்த டயலாக் இருக்கணும், எல்லாமே கட் பண்ணி கடைசி இந்த படம் வருமா வராதா பலதரப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் வர 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி வரவேற்கிறீங்க? இந்தியாவில் இதே போன்ற அரசியல் பின்புலங்களும் அரசியல் ஆரம்பித்துள்ள பல நடிகர்களுடைய திரைப்படங்களும் இதே மாதிரிதான் பல நூற்றுக்கணக்கான படங்கள் நம்ம சர்ச்சையில் இருந்திருக்குது. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி சர்ச்சையில் இருந்திருக்குது. ஏன் சரத்குமாருக்கு ஐ லவ் இந்தியா படம்லாம் இவ்வளோ பெரிய வெற்றியாக வர வேண்டிய படத்தை நாடகம் நடிக்கிற மாதிரி இதாக்குனாங்க. அந்த நிலைமையில பார்க்கின்ற போது ஜனநாயக படமும் விதிவிலக்கு அல்ல. ஜனநாயக படத்தை பொறுத்தவரைக்கும் அந்த கதையினுடைய அம்சத்தை விஜய் அவர்கள் அடுத்த கட்ட அரசியலில் ஈடுபட வேண்டுமானால் அந்த அரசியலில் எப்படி இருக்க வேண்டும், மக்களிடம் நாம் எப்படி செயல்பட வேண்டும், மக்கள் நம்முடைய ஆட்சியை எப்படி மெய்த்து கொள்ள வேண்டும், அந்த இதுல வந்து கோட்டு போட்டு மை போட்டு கொட்டு அவர் என்னென்ன நினைக்கின்றாரோ அதெல்லாம் அந்த கதையிலே அவர் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ணான்னா, நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் நீ விதைக்கணும். விவசாயத்துல எம்ஜிஆர் பாட்டு, நல்ல நல்ல நிலம் பார்த்து சொல்லுங்க, நாளும் விதைக்கணும். அதுக்கு வரி பாருங்க, நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ விதைக்கணும். அந்த நான் நயம் இது மாதிரி அவர் இந்த கதையை அழகா எடுத்து பண்ணும்போது ஜனவரி மாசம் 9ஆம் தேதி படம் ரிலீஸ், தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும்போது சென்சார் போர்டு பிரச்சனைகள், பல சர்ச்சைகள், அந்த கதையுடைய சாராம்சம் உளவுத்துறை எடுத்து திமுக கொடுத்துட்டு, ஐயா இந்த படம் வந்தா உதயநிதியால சைனிங் பண்ண முடியாது, ஐயா இந்த படம் வந்தா உதயநிதி முதலமைச்சர் கனவுட்ட பகிர்ந்து போயிடும், ஐயா நீங்க ஏற்கனவே அதிமுக அன்கோ போட்டு சசிகலா அதிமுக வந்துடக்கூடாது, பிஜேபியில சும்மா நடிச்சிட்டு இருங்க, எல்லா திட்டமும் ஃபெயிலியர் ஆயிரும், அதனால இந்த ஜனநாயகம் படத்துக்கு ஏதாவது செய்யுங்க ஐயா என்று சொல்லி ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்குது. சோ ஜனநாயக படத்தை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணாங்க, ஏகப்பட்ட இடையூறு பண்ணி படத்தை லீக் அவுட் பண்ணி கதையாக ஒரு, அதாவது அந்த படம் உண்மையிலேயே கரெக்டா வந்திருந்தா கண்டிப்பாக விஜயனுடைய இப்ப நடத்திட்டு இருக்கிற ஆட்சியினுடைய அந்த கட்டமைப்பு என்பது அன்னைக்கே மக்கள் பார்த்திருப்பாங்க. ஆனால் ஆளுங்கட்சி அன்னைக்கு இருந்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு நம்முடைய கட்சி வளர்ச்சி பாதிக்கும், நம்முடைய அடுத்த கட்ட பட்டத்து இலவசனுக்கும் பாதிக்குக்காக அந்த படத்தை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ, அந்த படத்தை எந்தெந்த வழியில லீக் அவுட் பண்ணணுமோ எல்லா வழியில லீக் அவுட் பண்ணி ஒரு மோசமான ஒரு சிந்தனை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாங்க. சோ ஆட்சி அதிகாரம் தன் கையில வந்தாச்சு. சோ இனிமேல் படம் அவங்க கையில தான் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் சென்சார் போர்டு யார் கையில இருக்குது? மேல உள்ளவங்க கையில இருக்குது. மேல உள்ளவங்க கையில இருக்கும்போது அவங்களுக்கும் பொறுத்தவரைக்கும் மேல மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சர் இந்த ஆட்சி மீது அவங்க பெருசா வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் கிடையாது. அவங்க பாட்டு ஆட்சி அமைக்க நமக்கு ஒண்ணு, ஏன்னா அவங்க எம்பிக்கள் நிலையில கிடையாது, அவங்க ஆட்சி அமைக்க நமக்கு என்ன என்னுள்ள நிலைப்புல அவங்க இருக்கிறாங்க. அந்த அடிப்புல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த படம் 2023 ஜனநாயகம் படம் தெலுங்குல உள்ள படம், அது பாலமுரளி கிருஷ்ணன் தான் அடிச்சது, ரீமேக் பண்ணி தான் படம் இருக்கு. படம் அருமையான கதை, நல்ல கதை, இளம் தலைமுறைகளுக்கான ஒரு கதையை உருவாக்கி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 23ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க வந்து இந்த படத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல வந்து 1000 தியேட்டர்ல அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. உலகம் முழுவதும் ஒரு 3000 சினிமா அரங்கத்துல ரிலீஸ் பண்ணணும். ஒரு பெரிய இந்தியாவிலே எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு நிலைப்பாடை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறாங்க. காரணம் என்ன, மத்த நடிகர்லாம் நடிகராக இருப்பாங்க, இப்ப விஜய் அவர்கள் நடிகர் பிளஸ் முதல்வர். அப்போ ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்றது மட்டுமல்ல, சினிமா துறை இவர் என்ன சொன்ன கேட்கக்கூடிய நிலைப்பாடுல இன்னைக்கு இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம்
காங்கிரஸ் கட்சி எந்தெந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி சக்கப்போடு போடுமோ அதே போல் ஜனநாயகன் படம் அங்கும் சக்கப்போடு போட்டதால் காங்கிரஸ் இதை வச்சு அவங்களும் ஓட் பேங்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கும் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. இப்ப இந்த படத்தின் மூலமாக இன்னும் அதை நிறைய மொழியாக்கம் பண்ணி இந்தியா முழுவதும் எதிர்காலத்தில் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு விதையும் இந்த ஜனநாயகம் அமையும். ஏன்னா இது யாரும் இதுவரை சொன்னது கிடையாது. இந்த படத்தின் மூலமாக சின்ன சின்ன ரீல்ஸ் மூலமாக இளம் தலைமை 30 செகண்ட் 60 நிமிஷம் இந்த மாதிரி போட்டு அதில் நல்ல கருத்துக்களை சொல்லி அதை டிரான்ஸ்லேட்டிங் கொடுத்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலை உள்ளது. இதை விஜய் மூலமாக அரங்கேற்றதுக்கு நிலைப்பாடா இருக்கிறாங்க. ஆகவே ஜனநாயகம் படத்தை வழக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் வழக்கு கைது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆகவே ஜனநாயகம் படம் 23ஆம் தேதி ஒரு மாறுபட்ட கோணல்ல தேசம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு அம்சமாக இந்த படம் அமையும். இந்த படத்தின் மூலமாக விஜய்க்கு தேசிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதையும் டெல்லி பாஜக பார்த்து வேடிக்கை பார்க்கறத உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இங்கேயும் அரசியல் இருக்குது. இங்கேயும் இந்த ஜனநாயகம் படத்தில் முழுக்க அரசியல். ஏனென்றால் இந்த படத்தை எப்படியாவது எல்லாமே லிக்விட் பண்ணி படத்தை பிளாப் பண்ண மாதிரி ஆக்கிட்டோமே. ஆனால் இன்று விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டாரு. அப்ப விஜய் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய சினிமா துறை இவர் கையில வந்துருச்சு. ஆக இந்த படம் எப்படி அழகா கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒரு கவரேஜ் செய்து தேசம் முழுவதும் இளம் தலைமுறையிடம் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அமையும் என்பதுதான் அரசியல் பார்வையுடைய நிலை. சார், இதுக்கிடையில அந்த படத்தோட இயக்குனர் வினோத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம். 41 பேர் இறந்தாங்க. அங்க என்ன மாதிரி பிரச்சாரம் நடந்து நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுல சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அந்த கரூர் பிரச்சாரத்தை கூட இவங்க படப்பிடிப்பு தளமா தான் யூஸ் பண்ணாங்க, அங்கங்க கேமரா வச்சுட்டு இது எல்லாமே ஷூட் பண்ணாங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு இயக்குனர் என்ன சொன்னாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாவது நீங்க ஒரு காவல்துறை அத முன்னாடி இருந்த காவல்துறை நான் அங்க இருக்கனா இல்லையா நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இது ஜனநாயகன் படத்துக்கான படப்பிடிப்பே கிடையாது. கரூர்ல தேர்தல் பிரச்சாரம் அவர் பண்றாரு. அங்க போய் நாங்க எப்படி படப்பிடிப்பு நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்க கரெக்டான கேள்விதான் கேட்டுக்கீங்க. ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் போட்டால் அங்க அதை கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணி எடுக்கிறது அந்த அரசியல் கட்சி. அதே போல ஆளுங்கட்சியாக இருந்தால் உளவுத்துறை மூலமாக அதை ஃபுல்லா கவரேஜ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் வரும்போது விஜய் அவர்கள் தேர்தலுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தினார். அப்ப தேர்தல் கட்டமைப்பு ஏற்படுத்துகின்ற போது இது அவர்கள் ஷூட்டிங்ல அதுல சினிமால பயன்படுத்தல தப்புன்னு இல்லையா, இல்ல ஒன்னும் தப்பு இல்லையா, என்ன தப்பு இருக்குது? இப்போ நீங்க பக்தி படம் நிறைய பாக்குறீங்க. அது மாதிரி அண்ணா வழியில் யாராவது உழைப்போம்னு அந்த பாட்டை பார்க்கும்போது அண்ணா நடந்து போறாரு, வெளிநாட்டுல போறாரு, வர இருக்கிறோம். அப்ப இதுல எப்படி அவர் நிகழ்ச்சியை வரும்போது காமனா கவரேஜ் பண்ணி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் அங்க பண்ண முடியும். எவ்வளவு பக்தி படங்கள் இருக்குது. பக்தி படம்லாம் பாத்தீங்களா, எவ்வளவு சினிமா படம்லாம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்லாம் அந்த கோயில வர கூட்டத்தெல்லாம் எடுப்பாங்க. எடுத்து ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு அதை ஒரு தன்னுடைய சினிமா கதாபாத்திரம் தேவை என்றால் அதை விங்கிள் ஆக்கிடுவாங்க. ஒரு இணைச்சு தான் எடுக்கிறாங்க. அதனால அவங்க கட்சி அதில் எடுக்கிற தப்பு ஒன்றும் இல்லையா சொல்லுங்க. ரெண்டாவது ஆட்சி வந்தவர்னா அந்த படத்துக்காக உழைத்தவர்களுக்கு எல்லாமே டெல்லி பிரதிநிதி கொடுத்துருக்காங்க, முதலமைச்சரின் தனிச்செயலராக கொடுத்துருக்காங்க. தப்பு நிலை அவருக்கு நிர்வாகம், அவருடைய ஆட்சி, அவருடைய கட்சி, அவங்களுடைய நிர்வாகம். அவங்க யாருக்கு பண்றது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா கட்சியிலும் அதுதான் பண்றாங்க. ஆகவே அந்த ஷூட்டிங் நடக்கல எந்த தப்புன்னு கிடையாது. அப்படி எடுத்தாலும் கூட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு சேஃப். உங்களுக்கு ஒரு கட்சியில நாளைக்கு கோர்ட்டு வழக்குல இருந்து நீதிமன்றத்துல காவல்துறை ஒரு ரெக்கார்டை கொடுக்கும், இவ்வளவு வந்திருக்காங்க. அதை சென்சார் பண்ணி கொடுத்தாங்களா, அதை செட்டிங் பண்ணி கொடுத்தாங்களா, திருச்சி வார்த்தையை கொடுத்தாங்களா பார்க்க போனா நீங்க கட்சிக்காரங்க எடுக்குதான் ஒரிஜினல்னு சொல்லுவீங்க. சாதாரண ஒரு போஸ்ட்மார்க்கம் பண்ணும்போது உடம்புல என்ன காயம் இருக்கு, என்ன நிலைப்பாடும் டாக்டர் சொல்றாங்களா இல்லையா, அதே போலதான் இந்த மீட்டிங்கை அவங்க ஷூட்டிங்ல பயன்படுத்த தப்புன்னு கிடையாது. அது என்ன தப்புன்னு சொல்லுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே அது சரியான வழியில் தான் அவங்க நடத்திருக்காங்க. அந்த கரூர் சம்பவத்துல அவங்க ஷூட்டிங்கை பயன்படுத்தினா கூட அதுல தப்புன்னு கிடையாது. காவல்துறை தானே அது பொறுப்புங்க. எங்க பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாமே. ஏனென்றால் கரூர்ல போட்ட அந்த பொதுக்கூட்டத்திற்கு இடமே சாலையில் 2 புறமும் மழைநீர் கால்வாய் மூடி உடைஞ்சு கிடந்தது. அது காவல்துறை கொடுத்ததா ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, அல்லது தமிழக அரசுக்கு அதுக்கான தகவலை கொடுத்தாங்களா? இல்ல, அதுலயும் உள்ள அரசியல் இருக்குது. திமுகவினர் அதுக்குள்ளே நிறைய அரசியல் பார்த்தாங்க. ஒரு கூட்டம் நடக்கின்ற போது கூட்டத்துல அடியில் அந்த ரோடு சரிட்டா இருக்கா, சாலைகளும் 2 புறமும் மழைநீர் கால்வாய் உடஞ்சு கிடந்தது, அதுல நீங்க சரி பண்ணீங்களா இல்லையா? அப்ப யார் மீது குற்றங்கள்? அதுக்குள்ள போனா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட கேட்டா நான் அதெல்லாம் நிறைய பதில் சொல்லுவேன். அதனால கரூர் விஷயத்தை பொறுத்தவரையிலும் அந்த விஷயத்தில் தாவேகா
அந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்களுக்கு அவங்க வந்து கவரேஜ் பண்ணல. எந்த தப்பும் கிடையாது. அது ஷூட்டிங்கை பயன்படுத்தினா எந்த தப்பும் கிடையாது. மக்கள் தெரிந்து கொள்ளட்டுமே. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. என்ன தப்பு சரி இருக்கு சொல்லுங்க. சார். அப்போ அந்த இடத்துல அவங்க ஷூட்டிங் பண்ணாங்கன்னே கூட வச்சுக்குவோம். ம். அங்க இருக்க அந்த ஃபுட்டேஜ ஏன் இன்னும் தாவேக்காக்காரங்க ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க? ஏன்னா 41 பேர் வந்து இறந்துட்டாங்க. விஜய் தான் காரணம் உங்க மேல குற்றச்சாட்டு ஸ்ட்ராங்கா குடுக்குறாங்க. அப்ப இல்ல என்கிட்ட இந்த ஃபுட்டேஜ் இருக்குன்னு இவங்க தாராளமா குடுக்கலாமே. ஏன் குடுக்காம இருக்காங்க? இல்ல நீங்க நீதிமன்றத்துல இப்ப அது வழக்கு போயிட்டு இருக்குது. அவங்க அதுக்கான காலகட்டங்களும் அந்த விசாரணை வரும்போது அதை காட்ட முடியாது. அதுக்கு மேல காட்ட முடியாது. ம், கோர்ட்ல எப்படியுமே போகும்போது ம், இந்தாங்க வச்சிருந்தான்னு சொல்ல முடியாது. அது ம், ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும். ம், ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து போக போக தான் அதை ஸ்டெப் இந்தியாவில் அது மாதிரி நிறைய வழக்குகள், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ம், காரணம் என்னவென்றால், ஒரு முறை சந்திரசேகர் பாரத பிரதமரா இருந்தாரு. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு. ம், கலைஞர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர். ம், அவருக்கு மருமக முரசொலி மறைய டெல்லியில இருக்கிறாரு. ம், ஜனதா ஜெயலலிதா அணி, ஜானகி அணி கட்சி பிரியுது. ஜெயலலிதா அணியில ஜனதா கட்சி தலைவரான சந்திரசேகர் கூட்டணிக்கு இங்க வராரு. ம், வரும்போது திமுக வந்து டெல்லியில ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது. ம், அன்னைக்கு செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டம், இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அதெல்லாம் கிடையாது. ம், செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு டிஐஜி லத்திகா சரண். ம், ம், அந்த லத்திகா சரண் கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அன்னைக்கு திமுக முதலமைச்சர் கொடுத்தாங்க. ம், அந்த அசைன்மெண்ட்டை வச்சுதான் ம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியாக இருந்தா வாழப்பாடி ராமமூர்த்திக்கு மண்டையா டெல்லி ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்ல உடைச்சாங்க. அது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தூக்கு கேட்டு நிஜம் என்ற நூல்ல விரிவா எழுதியிருக்காரு. ம். ஆனால் அன்னைக்கு டிஐஜி கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது டிஐஜி லத்திகா சரண் கொடுத்த அசைன்மெண்ட்டுக்காக தான் 2006 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏடிஜிபியாக இருந்த லத்திகா சரணுக்கு டிஜிபியாக போஸ்டிங் கொடுத்தாங்க தெரியுமா? அப்ப அன்னைக்கு டிஜிபி அவர்கள் காளிமுத்து அவர்கள், ம். நடராஜ் அவர்கள். ம். நடராஜ் கோர்ட்ல கேஸ் போட்டாரு. ம். ஹை கோர்ட்ல ஃபெயிலியர். சுப்ரீம் கோர்ட்ல போடும்போது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு என்ன பண்ணுச்சு தெரியுமா? இது கவர்மெண்ட் பாலிசி. ம். அதனால இதுல நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் பார்த்து உண்மைதானே. எதுக்கு இதை சொல்றேன்னா, அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணும் செய்யலாம். செய்யலாம். ஏது வேணும் செய்யலாம். அதனால இது ஒண்ணும் பெரிய விதிவிலக்கு அல்ல. தாவேக அரசு தகுந்த நேரத்தில் இதை சப்மிட் பண்ணாதான் அவங்களுக்கு அது மரியாதை. சும்மா போற நேரத்துல புத்தாம் புதுவா கொடுக்கும்போது அதுக்கு வேல்யூ இருக்காது. ஏன்னா நீதிமன்றத்தின் மூலமாக போறதுனால நீதிமன்றம் மூலமாக அவர்கள் வென்று காட்டுவார்கள் என்பது என்னுடைய பதிவு. சார் இதுக்கிடையில திரு ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு கரூர் சம்பவத்துல நான் தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருக்காரு. அது என்ன கணக்கு சார்? கரூர் சம்பவம் முடிஞ்ச உடனே அந்த தாவேக தலைவர்கள் ஒரு 10 பேரும் முகவரியே எங்க போனாங்க, எங்க இருக்கிறான்னு யாருக்குமே 15 நாள் தெரியாது. ம், ம். எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் செல்லும் சுவிட்ச் ஆஃப். ஆமா. எல்லாரும் தலைமறைவு. காரணம் என்றால் ஆட்சி அதிகாரம் திமுக கையில் இருக்குது. 2வது கரூர் என்றால் 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி நினைத்தால் என்ன வேணும் செய்யலாம். சோ அதுக்கு தன்னுடைய உயிருக்கு கூட நோ கேரண்டி, நோ வாரண்டியான நிலைமை இருந்தன. அந்த நேரத்துல எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து தூக்கிவிட்ட போதுதான் மயிலாப்பூரை சேர்ந்த அரசியல் பெறும் ஒருவரை ஒரு காதவேக்க தலைவர் சந்தித்தார்கள். சந்திக்கும் போதுதான் அவர்கள் டெல்லியுடைய கனெக்ஷன் கொடுக்கின்றார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் ஆஹா ரைட்டுன்னு நிம்மதி பெருமூச்சிட்டு தன்னம்பிக்கை வந்து அதன் பிறகுதான் அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக அரசியல் சாதித்து இன்னைக்கு அரசியல்ல முதலமைச்சரா இருக்கிறாங்கன்னா, எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாருமே நைட்ல தூங்கும் போது எப்படியுமே எல்லா மனிதர்களுமே நைட்ல தூங்கும்போது சிந்திப்பாங்க. ம். என்ன செய்யலாம், நாளைய எதிர்காலம் என்ன ஆகும், நாளைக்கு நான் நம்ம என்ன. அதே போல நான் சொல்றக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து இந்த ஆறுதலும் கொடுக்காமல், ஆர்வமும் கொடுக்காமல், ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்காமல் இருந்தால் இன்று தாவேக்கண்ட ஆட்சி இன்னைக்கு வந்திருக்காது. நீங்க புரிஞ்சுடுங்க. அதுல அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த நேரத்துல டெல்லி உளவுத்துறையில தாவேக்கா தலைவர்கள் யாராட்ட பேசியிருக்கிறாங்க, எத்தனை முறை பேசியிருக்கிறாங்க, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்கிரீன்ஷாட்ல அவங்களும் கையில் வச்சிருக்கிறாங்க. ம். ஆகவே தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. இதுக்குள்ள நாம் போறதுக்கு பெருசாக விரும்பவில்லை என்பது ஆது அர்ஜுனாவுடைய பதிலுக்கு நான் சொல்றது. சரி. சார் ஜனநாயகன் படம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சோஷியல் மீடியால படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய 23ஆம் தேதி இந்த படம் மறுபடியும் பண்ண போறாங்க. ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கு நம்ம புசி ஆனந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு திருவிழா மாரி கோலாகலமா நான் எடுத்து பண்ண போறேன். ஜனநாயகன் படத்த வந்து அவ்வளவு விமர்சையா நான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான வரவேற்பு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதிர்பார்க்கிற அளவுக்கு வரவேற்பு கிடைக்குமா? உங்களுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகுது. ம். 2 வருஷமா பிள்ளை இல்ல. ம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போவாங்க. ம். அதுலயும் பிள்ளை இல்லைன்னா ம். செயற்கையான ஒரு நிலைப்பாடை உருவாக்கி இரட்டை குழந்தைய பெத்து கையில கொடுத்துருவாங்க. ம். அப்புறம் பேரை வச்சுட்டு வாழ வேண்டியதான். இது ஒரு ம். நிலைப்பாடு. ம். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் கசிஞ்சு விட்டது. எல்லாரும் பார்த்துட்டாங்க என்ன மனதில் இருந்தாலும் அன்னைக்கு தாவேக்க ஆட்சியில இல்ல. ம். தாவேக்க தள்ளாடி நடந்து என்ற நிலைப்பாடு இருந்தன. இன்னைக்கு தாவேக்க ஆட்சி வந்திருக்குது.
அப்ப தாவேக்கா ஆட்சி வந்திருக்கிறப்ப தாவேக்கா முதலமைச்சர் யாரு? நம்ம இந்த ஜோசப் ஜனநாயக நடிகர் படத்துக்கு ஜனநாயகன் சார். நடிகர். அப்ப தான் சார்ந்த கட்சிக்கு தான் சார்ந்த தலைமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது அதை ஆளுங்கட்சி இருக்குது இன்னைக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேக்கா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர்கள்லாம் அவங்கவுங்க செலவுக்கு தகுந்த மாதிரி அதை செலவு பண்ணுவாங்கல்ல. படத்தை பாருங்க, அந்த அவங்க ஆளுக்கு 1000 டிக்கெட் தான் பார்ப்பேன் நான். மாவட்டத்தில் அப்பா நான் இன்னைக்கு 100 டிக்கெட்டு, இன்னொருத்தர் 100 டிக்கெட்டு. அப்போ படத்துக்கு பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகத்தை ஒரு பேசும் பொருளாக ஒரு நிலைப்பாடு உருவாகும். நீங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் என்ன அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இல்லையே, அவரு கலைஞருக்கு பேரன், ஸ்டாலினுக்கு மகன், இன்வெஸ்ட்மெண்ட் கையில இருக்குது. படம் போட்டாரு, எந்த படம் எடுத்தாலும் அவங்களே செயற்கையா ஓட வச்சாங்களா இல்லையா? திமுக காரங்களே அந்த படத்தை வாங்கி டிக்கெட்டை கொடுத்து மாவட்ட தலைவர் மந்திரி எல்லாம் சேர்ந்து படத்தை ஓட விட்டாங்களா இல்லையா? அதை விடவா ஒண்ணு இது, அதை விட இது வந்து கட்சிக்காரங்க புதிய ஆட்சியும் போது புஷியானது சொன்ன கருத்துக்கள் என்ன, ஆட்சி புதுசா வந்திருக்குது, நம்ம ஜனநாயகம் படத்தின் மூலமா கடைசி படம், இந்த படத்தை ஒரு பூஸ்ட் பண்ணோம்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். நீங்க சொன்னால்தான் இப்ப அவர் சொன்னதான் இதை வந்து விழாவாக கொண்டாடணும், தப்பு இல்லை. அவங்க கட்சி அவங்க நிர்வாகம் பண்றாங்க. கமலஹாசன் பண்ணலையா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணலையா, எல்லாருக்கும் அந்த நிலைப்பாடு. ஆளுங்கட்சியாக வருகின்ற போது ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினை நடிகராக எப்படி பார்க்கின்றீர்களோ, மூக்க அழகிரிய மகனை எப்படி நடிகராக நீங்க பார்த்து கொண்டாடுறீங்களோ, அதே போல் விஜய் அவர்கள் நடிகராக இருந்து முதலமைச்சர் ஆகிறார் என்றால் ஒரே கல்லு ரெண்டு மாங்கா, ஒரே கல்லு ரெண்டு மாங்கா. அரசு துறை அதிகாரிகளும் தங்களை ஒரு மாவட்ட செயலாக நினைத்துக் கொண்டு இதுல செயல்படுவாங்க என்பது எந்த விதமான மாற்றம் இல்லை. ரொம்ப நன்றி சார். பலதரப்பட்ட கருத்துக்களை, அதுவும் ஜனநாயகன் பற்றி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல ரொம்ப அருமையான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.